கமிட்டி அமைப்பது, கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது, கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பது முதலான பணிகளை மேற்பார்வையிட்டு செய்து முடிப்பதற்காக மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் 2026 நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலை ஒட்டி சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது, கழக வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது, ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள உறுப்பினர் சீட்டுகள் அனைத்தும் உரியவர்களிடம் வழங்கப்பட்டு விட்டனவா என்பதை கண்காணிப்பது மற்றும் கழகத்தினுடைய புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் ஊராட்சி, நகரம், வார்டு, பேரூராட்சி வார்டு, மாநகராட்சி வட்ட அளவில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் உறுப்பினர்களாக சேர்ப்பது முதலான பணிகளை மாவட்ட கழக செயலாளர்களோடு இணைந்து விரைவாக முடிப்பதற்கு கீழ்கண்டவர்கள் கீழ்காண மாவட்டங்களில் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் அவருடைய ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் பொறுப்பாளர்களுடைய பட்டியலை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார். திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி பொன்னையன், அதே போன்று சென்னை மண்டல செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சென்னை மண்டல செயலாளர் வினோத்குமார் இருவரும் செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு கோவை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எஸ் விக்னேஷ், அதே போன்று முன்னாள் மத்திய அமைச்சர் கழக கொள்கை பிரிவு செயலாளர் டாக்டர் மு தம்பிதுரை எம்பி அவர்கள் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை அவர்கள், அதே போன்று மதுரை மாநகரத்திற்கு கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் கழக மகளிரணி செயலாளர் திருமதி ப வளர்மதி அவர்கள், அதே போன்று அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் KC ஆணிமுத்து அவர்கள் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாநகரத்திற்கு தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அறிவொளி அவர்களும், அதே போன்று முன்னாள் அமைச்சர் கழக செய்தி தொடர்பாளர் கழக அமைப்பு செயலாளர் திருமதி எஸ் கோகுலேந்திரா அவர்கள் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூருக்கு முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கரூர் எம் சின்னசாமி அவர்களும், திருநெல்வேலி மாநகரத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் XMLA அவர்களும், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் KK சிவசாமி XMLA அவர்களும், அதே போன்று தகவல் தொழில்நுட்ப பிரிவு திருநெல்வேலி மண்டல செயலாளர் சிவ ஆனந்த் அவர்களும் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை புறநகருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் P வேணுகோபால் XMP அவர்களும், தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் T பிரசாத் அவர்களும் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சேவூர் S ராமச்சந்திரன் அவர்கள் இந்த பணியினை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ப மோகன் அவர்களும், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் கழக செய்தி தொடர்பாளர் கழக இலக்கிய அணி செயலாளர் முனைவர் வைகை செல்வன் அவர்களும், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் AK செல்வராஜ் MLA அவர்களும், நீலகிரி மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுசாமி அவர்களும், அதே போன்று கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கு கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் VS சேதுராமன் அவர்களும், கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் R கமலக்கண்ணன் அவர்களும், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கிருபாகரன் அவர்களும் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் சிவர் ராஜமாணிக்கம், கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் K கோபால் XMP அவர்கள் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் தெற்கிற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் S வளர்மதி அவர்களும், ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் சுதா K பரமசிவன், கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரவையுடைய இணைச் செயலாளர் MSR ராஜபர்மன் XMLA அவர்கள் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மேற்கு மாவட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் கழக MGR இளைஞரணி செயலாளர் NR சிவபதி அவர்களும், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் TKM சின்னையா அவர்களும், வேலூர் மாநகரத்திற்கு முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் முக்கூர் N சுப்பிரமணியம் அவர்களும், வேலூர் புறநகர் மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களும், தகவல் தொழில்நுட்ப பிரிவு காஞ்சிபுரம் மண்டல செயலாளர் சதீஷ் சங்கர் அவர்களும் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் G பாஸ்கரன் அவர்களும், கழக புரட்சி தலைவி பேரவையினுடைய துணை செயலாளர் மைக்கேல் ராயப்பன் XMLA அவர்களும் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி தெற்கிற்கு
முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா எக்ஸ்எம்பி, கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் கௌரி சங்கர் ஆகியோர் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மேற்கிற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய துணை செயலாளர் நாவலூர் முத்து, அதே போன்ற முன்னாள் அமைச்சர் கழக வர்த்தக அணி செயலாளர் சீதா செல்லப்பாண்டியன் ஆகியோர் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாநகரத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் தாமோதரன் எம்எல்ஏ, அதே போன்று தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் ரத்னவேல் எக்ஸ்எம்பி அவர்கள், ஈரோடு மாநகர் மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் ஆனந்தன் எம்எல்ஏ அவர்கள், வட சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் டி பச்சைமால், கழக மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் காமராஜ் எக்ஸ்எம்பி ஆகியோர் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தெற்கு மேற்கு மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் முருகுமாரன் எக்ஸ்எம்எல்ஏ, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மோகன் அவர்கள் செயல்படுவார்கள் என்றும், கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் சின்னதுரை அவர்களும், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் அத்வன் எக்ஸ்எம்பி அவர்களும், ஈரோடு புறநகர் கிழக்கிற்கு கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் சிவசாமி எக்ஸ்எம்பி அவர்களும், திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு திண்டுக்கல் மாநகராட்சி முன்னாள் மேயர் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ் அவர்களும், தூத்துக்குடி தெற்கிற்கு கழக அமைப்பு செயலாளர் ஜி ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்களும், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கல்லூரி வேலாயுதம் அவர்களும் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை கிழக்கிற்கு கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி ஹரி எக்ஸ்எம்பி அவர்களும், திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்துக்கு கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களும், திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி எக்ஸ்எம்எல்ஏ அவர்களும், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு விருதுநகர் மண்டல செயலாளர் ஏஎஸ்கே சரவணகுமார் அவர்களும், சிவகங்கை மாவட்டத்துக்கு கழக அமைப்பு செயலாளர் கே சீனிவாசன் அவர்களும், சேலம் மாநகர் மாவட்டத்துக்கு கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களும், திருவண்ணாமலை மத்திய மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாசலம் அவர்களும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு கழக அமைப்பு ஓட்டுநர் அணி செயலாளர் சங்கர்தாஸ் அவர்களும், தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் அரசு தலைமை கொறடா மனோகரன் அவர்களும், திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்துக்கு கழக அமைப்பு செயலாளர் ராமு, திருவள்ளூர் மத்திய மாவட்டத்துக்கு கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ, திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் காந்தி, அரியலூர் மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் எக்ஸ்எம்எல்ஏ, சேலம் புறநகர் மாவட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு சீனிவாசன், கழக புரட்சி தலைவி பேரவை இணை செயலாளர் பொன் ராஜா எக்ஸ்எம்எல்ஏ, தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய ஜனனி சதீஷ்குமார் ஆகியோர் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் தெற்கிற்கு கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை எக்ஸ்எம்எல்ஏ அவர்களும், கடலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக கழக சிறுபான்மை நலப்பிரிவு முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் அவர்களும், அதே போன்று வடசென்னை தெற்கு மேற்கிற்கு கழக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும், தருமபுரி மாவட்டத்திற்கு கழக முன்னாள் கொள்கை பரப்பு துணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் அவர்களும், தென் சென்னை தெற்கு கிழக்கிற்கு மகளிர் அணி இணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு விழுப்புரம் மண்டல செயலாளர் அருண் ஆகியோர் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் கிழக்கு மாவட்டத்திற்கு கழக மீனவர் பிரிவு இணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயபால் அவர்களும், வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்திற்கு கழக மருத்துவர் அணி துணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் அவர்களும், அதே போன்று பெரும்பாக்கம் ராஜசேகர் கழக புரட்சி தலைவி பேரனுடைய துணை செயலாளர் ஆகியோர் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி கிழக்குக்கு முன்னாள் அமைச்சர் தலைமை செயற்குழு உறுப்பினர் திருமதி ராஜலட்சுமி அவர்களும், தேனி மேற்குக்கு கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா அவர்களும், மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளர்களாக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் துரை திருஞானம், அதே போன்று கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் கோமல் அன்பரசன் ஆகியோர் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூருக்கு கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் இளவரசன் அவர்களும், அதே போன்று கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு திருச்சி மண்டல செயலாளர் மணிகண்டன் அவர்களும் செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மேற்குக்கு கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் விஜயகுமார் எக்ஸ்எம்பி அவர்களும், தேனி கிழக்குக்கு கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ரதிமீனா சேகர் அவர்களும், அதே போன்று கழக தொழில்நுட்ப பிரிவு மதுரை மண்டல செயலாளர் மணிகண்டன் கிருஷ்ணன் அவர்களும் செயல்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களும், தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்திற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களும், மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கண்டரை மனோகரன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களும்,
திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் MC தாமோதரன் XMP அவர்களும், அண்ணா தொழிற்சங்கத்துடைய பேரவைத் தலைவர் தாடிமா ராசு அவர்களும், கிருஷ்ணகிரி கிழக்கிற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் செயல்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு கிழக்குக்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் KS சீனிவாசன் XMLA, கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கு கழக புரட்சித் தலைவி பேரவை இணைச் செயலாளர் KAK அகில் ஆகியோர் செயல்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை புறநகருக்கு கழக புரட்சித் தலைவி பேரவை இணைச் செயலாளர் டாக்டர் ஜெயவர்தன் XMP அவர்களும், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக கழக புரட்சித் தலைவி பேரவை இணைச் செயலாளர் சதன் பிரபாகர் XMLA அவர்களும், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்களாக கழக புரட்சித் தலைவி பேரவை இணைச் செயலாளர் குணசேகரன் MLA, கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஈரோடு மண்டல செயலாளர் RK கவின்ராஜ் ஆகியோரும், நாமக்கல் மாவட்டத்திற்கு கழக புரட்சித் தலைவி பேரவை இணைச் செயலாளர் பிரபு XMLA, வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்திற்கு கழக புரட்சித் தலைவி பேரவை துணை செயலாளர் SDS செல்வம் அவர்களும், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு கழக புரட்சித் தலைவி பேரவை துணை செயலாளர் பன்னீர்செல்வம் XMLA அவர்களும், தென்காசி வடக்கு மாவட்டத்திற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் டாக்டர் முத்தையா அவர்களும், விழுப்புரம் மாவட்டத்திற்கு வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாலமுருகன் அவர்களும், விருதுநகர் மேற்கு மாவட்டத்திற்கு கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளர் முன்னாள் தலைவர் மாநில சிறுபான்மை நல ஆணையம் ஜான் மகேந்திரன் அவர்களும், புதுக்கோட்டை தெற்கிற்கு கழக விவசாய பிரிவு இணைச் செயலாளர் ராஜமாணிக்கம் அவர்களும், திருநெல்வேலி புறநகர் கழக மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் P சரவணன் XMLA, தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்திற்கு கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் கழக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் அவர்களும் செயல்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் சென்னை வடக்கு மேற்கிற்கு கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் SD தர்மேஷ்குமார் அவர்கள் செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரில் சென்று மேலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் விரைவாக முடித்து அதன் விவரங்களை 31/3/2025க்குள் தலைமை கழகத்திற்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும், தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள், சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.